கனேமுல்ல சஞ்சீவ கொலை. பொதுக்கடை நீதிமன்றத்தில் வைத்து கனேமுல்ல சஞ்சீவவை கொலை செய்வதற்கு துப்பாக்கியை எடுத்து வந்து கொடுத்த பெண் கொழும்பில் உள்ள ஒரு தங்குமிடத்திலிருந்து வந்ததாக சஞ்சீவவை கொலை செய்த பிரதான சந்தேக நபர் தெரிவித்தார். தானும் குறித்த பெண்ணும் கொலையை செய்த பிறகு மர்தானை பகுதிக்கு வந்து முச்சக்கர வண்டியில் நீர்கொழும்பு பகுதிக்கு சென்றதாகவும், அதனையடுத்து தானும் அந்த பெண்ணும் மருதாணி பகுதிக்கு வந்து முச்சக்கர வண்டியில் நீர்கொழும்பு பகுதிக்கு சென்றதாகவும், அதனையடுத்து தானும் அந்த பெண்ணும் தனித்தனியாக பயணம் செய்ததாகவும் குறித்த சந்தேக நபர் போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இலங்கை இந்திய மின் உற்பத்தி திட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கூட்டு முயற்சியாக திருகோணமலையில் உள்ள சம்பூரில் 50 மெகாவாட் மற்றும் 70 மெகாவாட் திறன் கொண்ட 2 சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை நிறுவுவதற்கு தொடர்பான திட்டத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. திட்டம் தொடர்பில் மேலும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் முன்வைத்த முன்வடிவுக்கு ஏற்ப இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மீண்டும் நாடாளுமன்றக்குள் ரணில். புதிய ஜனநாயக முன்னணியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க இந்த ஆண்டு இறுதிக்குள் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கட்சியின் தேசிய பட்டியலிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் பதவி விலகிய ரணில் விக்ரமசிங்கவுக்கு அதற்கான வாய்ப்பை வழங்குவார் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு பல எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரை தொடர கொள்ள திட்டமிட்டுள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் கூறுகின்றன. ராஜபக்ச குடும்பத்திற்கு நெருக்கமான நபர் குடும்பத்துடன் சுட்டுக்கொலை. மாத்தறை மித்தேனியாவில் ராஜபக்ச குடும்பத்திற்கு நெருக்கமான நபரும் அவரின் பிள்ளைகளும் சுட்டுக்கொலை செய்யப்பட்டுள்ளனர். ராஜபக்ச குடும்பத்தின் நெருங்கிய நபராகவும் போராட்டத்தின் போது தங்கள் வீடுகள் மற்றும் சொத்துக்கள் தீப்பிடிக்காமல் பாதுகாப்பதில் முன்னணியில் இருந்ததாகவும் கூறப்படும் கஜ்ஜா என்ற அருண பிரியந்த 9 வயது மகன் மற்றும் அவரது 6 வயது மகள் ஆகியோர் நேற்று முன்தினம் இரவு மித்தேனியாவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டுள்ளனர். இலங்கை வந்த சுற்றுலா பயணிக்கு நேர்ந்த கதி. நுவரெலியாவிலிருந்து நானுஓயா தொடருந்து நிலையத்திற்கு 2 வெளிநாட்டவர்களை ஏற்றி சென்ற முச்சக்கர வண்டி எதிர் திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து இன்று காலை 8 மணியளவில் ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியின் நானுஓயா பகுதியில் இடம்பெற்றுள்ளது. மேலும் குறித்த மோட்டார் சைக்கிள் முன்னால் சென்ற பேருந்தை கவனக்குறைவாக முந்தி செல்ல முற்பட்ட போது முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. யாழில் போதை மாத்திரைகளுடன் ஒருவர் கைது. யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை இலந்தைக்குளம் பகுதியில் நீண்ட காலமாக போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது அவரிடமிருந்து 30 போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியகஸ்டரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது.